ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கிட்டையும் சாரி கேட்டுக்கிறேன். எதுக்குன்னா நான் போட்ட 2 வீடியோ நான் டெலீட் பண்ணிட்டேன். ஸோ இது வந்துட்டு இப்போ பார்த்துட்டு இருக்கிற வீடியோ என் பையன் ஸ்கூலில் இண்டிபெண்டன்ஸ் டேக்கு இந்த மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷனு தான் இது. ஸோ எதுக்குன்னா டெலீட் பண்ண அந்த 2 வீடியோனா நான் போடலான்னு இருந்தேன். எங்கள் வீட்டுக்காரர் தான் வேண்டாம், எதுக்கு போடுற, அவங்கவுங்க பண்ணுற பாவம் அவங்களோட போய் போகட்டும், நீ அதை போட்டு என்ன அப்படின்னு கேட்டார். சரி, எனக்கு யோசனை வந்துச்சு. ஸோ இனிமேல் நான் இதில் ஒன்று தெரிஞ்சுக்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இனிமேல் யாரையும் நம்பக்கூடாது, ரிலேஷனும் நம்பக்கூடாது, யாரையும் நம்பக்கூடாது, யாருமே வேண்டாம். நம்ம வீடாயிடுச்சா, நம்ம வேலை ஆயிடுச்சா, அப்படி மட்டுமே இருக்கலாம். யாரோட சவகாசமும் நம்மளுக்கு வேண்டான்னு நான் முடிவு எடுத்துட்டேன். ஸோ என்னன்னா அந்த கதையில் எங்கள் வீட்டுக்கு வர்ற மாதிரி வந்தாங்க, நல்லா பேசினாங்க. நானும் அவங்க செய்ய வேண்டியது என்னென்னோ பண்ணேன், எல்லாமே பண்ணேன். ஒரு கட்டத்தில் கொஞ்சம் எங்கள்கிட்ட ஒரு 2 லட்சம் இருந்துச்சு மக்கள். அந்த காசு வந்துட்டு இந்த உலகத்தில் நீங்களே சொல்லுங்களேன், ஒவ்வொருத்தரோட மனசாட்சி தொட்டு சொல்லுங்களேன், வட்டிக்கு யார் கொடுக்காத இருக்கிறாங்க? போலீஸ்க்கு ஸ்டேஷனில் போனால் கம்ப்ளைண்ட் எழுது, வட்டிக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே. ஆனால் கொடுக்காதவங்க யார் நீங்களே சொல்லுங்களேன். ஆனால் நான் கொடுத்தேன் 2 லட்சம். நான் வந்துட்டு எங்கள் வீட்டில் தான் ரிலேஷனுங்களுக்கு தான் ஒருத்தருக்கு கொடுத்தேன். ஆனால் அவங்களுக்கு கிடையாது. அவங்க எங்கள்கிட்ட நல்லாவே இருந்தாங்க. எங்கள் வீட்டுக்கு வர்றதாகட்டும் எல்லாமே நல்ல விஷயமாக தான் இருந்தாங்க. அவங்க மூலிமா நான் அந்த காசை நான் கொடுத்தேன். அவங்க வந்துட்டு வேறு யாரையோ ஒரு ஆட்டோ டிரைவர் யாரையோ ஒருத்தர் கூப்பிட்டுன்னு வந்தாங்க. அந்த ஆள் ஃப்ராடு மாதிரி இருக்கிறான்னு நானும் பல தடவை சொன்னேன் அவங்களுக்கு. இல்லைம்மா, கரெக்டாக கொடுத்துடுவாம்மா, அப்படிம்மா இப்படிம்மா என்னென்னோ சொன்னாங்க. இப்போ நீங்களே சொல்லுங்கள் மக்களே. இப்போது ஒருத்தரை நம்பிட்டோம்னா அவங்கள கூட பிறந்த அக்காவாக நம்பிட்ட பெருக்கி அவங்க நம்மளுக்கு துரோகம் செய்வாங்கன்னு நம்ம எப்படி நினைக்குவோம்? நீங்களே சொல்லுங்களேன். ஸோ அவங்கள என் அக்காவாக தான் நினச்சி நான் அப்படி பண்ணேன். அவங்களும் அப்படி செய்ய மாட்டாங்க அப்படி நினச்சி தான் நான் பண்ணேன். ஸோ யாரோ பண்ண காசு இப்படி ஆயிடுச்சு என்னோட இது. ஸோ அவங்கள்கிட்ட இப்படி நான் கேட்கும் போது தேவையில்லாத வாக்குவாதங்கள், பேசுங்கள் இந்த மாதிரி நிறைய வந்துச்சு. ஏன்னா இந்த மரமண்டைக்கு எனக்கு அறிவே இல்லை எனக்கு. ஏன்னா பல தடவை எல்லாரையும் நல்லவங்க நம்பி 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 முதல்ல குத்துனவங்க தான் எனக்கு இருக்கிறாங்க தவிர்த்து என்னை புரிஞ்சுக்கிறவங்க. என்னோடய வீக்னஸ் எல்லார்கிட்ட ஒரு மாதிரி வீக்னஸ் இருக்கும். பாசமாக யாருன்னா பேசிட்டாங்கன்னா அப்படியே நம்பிடுவேன் நான். அந்த மாதிரி தான் நம்பினேன் நான். ஸோ ஆனந்த் ஆயிடுச்சு. இப்போ இன்றைக்கி நாங்கள் அவங்கக்கிட்ட போயிருந்தோம் மக்களே, போயிட்டு இருந்தோம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி போயிருந்தோம் அந்த இடத்துக்கு. அவங்க இருக்கிற இடத்துட்ட போய் நான் பேசணும். இந்த மாதிரி அவங்களும் என்ன சொன்னாங்கோ, கொடுக்குறோம்மா அப்படி இப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மனசார 2 மாதமாக தூக்கம் இல்லாத ரொம்ப ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். 7 மாதம் ஆகுது. ஃபெப்ரவரியில் கொடுத்தேன் நான் 2 லட்சம். வட்டி 30 கொடுத்தாங்க. இப்போ நாங்கள் வேணாம், வட்டி ஸ்டாப் பண்ணிடலாமல் 2 லட்சமே எங்களுக்கு கொடுத்துடுங்க. இப்போ நான் இந்த விஷயம் மீடியாவில் எதுக்கு நான் சொல்கிறேன்னா, ஏன்னா இப்போது எனக்கு இருக்கிற குடும்பம் நான் எங்களோட குடும்பமாக நினச்சி தான் எல்லா விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணலான்னு இருக்கிறேன். ஸோ இது சரியாக தவறான்னு தெரியல. ஸோ என்னோடய பக்கம் நியாயமாக இருந்தால் நீங்கள் தயவு செய்து எனக்கு கமெண்ட் பண்ணலாம். நான் செய்தாலும் தப்பாக இருந்தாலுமே எனக்கு சொல்லுங்கள், பரவாயில்ல. ஸோ நான் வந்துட்டு யாருக்கும் நான் துரோகம் பண்ணது கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். யாரும் பின்னாடி நான் பேசுனதும் கிடையாது. என்கிட்ட யாராக இருக்கட்டும், எங்கள் வீட்டுக்கு யாராக வரட்டும், உட்கார வச்சு மரியாதை தான் நாங்களை பார்த்துக்குவோம். அப்படி தான் நான் இருந்தேன். ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் வாக்குவாதம் பிரச்சனைகள் ஆயிடுச்சு. ஸோ இனிமேல் நான் என்ன சொல்ல வரேன்னா, யாராக இருக்கட்டும், யாரையும் நம்ப வேண்டாம், நம்ம பார்த்துக்கலாம். யாரையும் வரீங்களா, ஹாய் பாய் அவ்வளோத்தோடு நம்ம அமுச்சு வச்சிடலாம். அவங்க மனசை புண்படுத்துறது வேணாம், நம்மளை புண்படுத்துறது ஆகிறது வேணாம். ஸோ இந்த வீடியோவில் நான் அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.